ஒரு ஹாரர் வெப் சீரிஸ் ஒன்னு பார்த்தேங்க. உண்மையை சொல்றேன், பயப்பட வச்சிட்டாங்க. இந்த ஹாரர் வெப் சீரிஸ்ல ரெண்டு விதமான பேய் இருக்கு. ஒன்னு வந்து நார்மலா செத்து போய் ஆவியா வரவங்க, இன்னொன்னு வந்து உயிரோட இருந்தும் பேய் பிசாசா இருக்கிறவங்க. புரியல? இந்த பேய் பிசாச நம்ம பார்த்திருக்க மாட்டோம், ஆனா நிறைய பொண்ணுங்க அவங்க வாழ்க்கையில டெய்லி பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஒரு ஹாரர் வெப் சீரிஸ்ல இவ்வளவு டீப்பா ஒரு கதையை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நைட் டைம்ல இந்த வெப் சீரிஸ போட்டு பாருங்க, சும்மா மஜாவா இருக்கும். சோ இன்னைக்கு ஒன் டேக் சினிமால நான் சொல்ல போற வெப் சீரிஸோட பேர் வந்து காஃப். இது Amazon Primeல இருக்கு, தமிழ் டப்பிங்கும் இருக்கு. டெல்லியில ஒரு விமென்ஸ் ஹாஸ்டல். இந்த ஹாஸ்டல்ல இருக்கிற ஒரு ரூமுக்கு மட்டும் எந்த பொண்ணுங்களுமே போக மாட்டாங்க. காரணம் அந்த ரூம்ல ஏதோ நடந்திருக்கு. இப்படி இருக்கும்போது அந்த லேடிஸ் ஹாஸ்டல்ல இருக்கிற அந்த ஒரு ரூமுக்கு ஒரு பொண்ணு தங்க வரா. அந்த பொண்ணு அந்த ரூம்ல தங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, அந்த பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு, அதையும் தாண்டி அந்த ரூம்ல அப்படி என்னதான் நடந்துச்சு இப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி உங்க மனசுல ஓடும். அதே சமயத்துல உயிரோட பிசாசா பேயா இருக்கிற நிறைய மனுஷங்களை இந்த வெப் சீரிஸ்ல நீங்க பார்க்கலாம். இதுக்கு பேயே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நீங்க யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு கேவலமான மனுஷங்கள்லாம் இந்த வெப் சீரிஸ்ல காட்டுவாங்க. செம ஹாரர் வெப் சீரிஸ், அதே சமயத்துல கதையும் செமையா இருக்கும், பயங்கரமா இருக்கும். இருக்கிற 8 எபிசோட்லயும் உங்களை பயமுறுத்துற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்காது. ஒரு 1-2 எபிசோட்ஸ்ல ஒரு நல்ல சீன்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஹாரர் பிடிக்கும், அதே சமயத்துல ஒரு நல்ல கதை உள்ள ஹாரர் வெப் சீரிஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா இதை பாருங்க.